ஆண்டவா என்ன மட்டும் காப்பாத்து. தலைவரை கேட்கிறேன்னு தப்பா நினைக்காதீங்க. முன்ன பின்ன நீங்க ஸ்பேனரை பார்த்தது இல்ல, கட்டிங் பிளேயரை பார்த்தது இல்ல, திருப்புலியே பார்த்தது இல்ல. அப்புறம் எப்படி மெக்கானிக் செட்டு திறக்கிறதுக்கு உங்களுக்கு தைரியம் வந்தது? எல்லாத்தையும் நீ பாத்துக்கிறியா? அது போதாது. டேய், வேலையை கத்துக்கிட்டு வேலை செய்யறது ஒரு ரகம், தெரியாமையே வேலை தெரிஞ்சவங்களை வச்சு வேலை வாங்குறது இன்னொரு ரகம். நான் ரெண்டாவது ரகம்டா. அது இல்ல வாத்தியாரே, அடிப்படைன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதாவது தெரிஞ்சிருக்க வேணா? என்னடா பொல்லாத அடிப்படை? காரை பார்த்தா எனக்கு காருன்னு தெரியும், ஸ்கூட்டரை பார்த்தா ஸ்கூட்டர்னு தெரியும். இது போதாது? அது எல்லாருக்கும் தெரியும். அட்லீஸ்ட் காருக்கு டயர் மாத்தாவா தெரியணும்ல. ஓ, நீ அப்படி வர்றியா? நான் ஒரு கேள்வி கேட்கறேன், அதுக்கு பதில் சொல்லு. என்ன? கார் டயர் மாத்தணும்னா முதல்ல என்ன பண்ணும்? இது தெரியாதா? ஜாக்கு கொடுத்து காரை தூக்கணும். உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. ஏய், கார் டயர் மாத்தணும்னா முதல்ல 4 சக்கரத்துக்கு கல்லு கட்டணும்டா, அப்பதான் வண்டி உருளாது. டயர் மாத்துறது தொழில், கல்லு கட்டுறது அடிப்படை. தொழில் தெரிஞ்சதால் நீ தொழிலாளி, அடிப்படை தெரிஞ்சால் நான் முதலாளி. மெக்கானிக் மேதையே, உங்களுக்கு இருக்கிற அறிவுக்கு இந்த ஒர்க் ஷாப் என்ன பெரிய போக்குவரத்து கழகமே ஆரம்பிக்கலாம். நம்மோட அடுத்த திட்டம் அதான். என்ன சார்? வந்துகிட்டே இருந்தேன், வண்டி நின்னு போச்சு, லட்ச ஒயர் அறந்து போச்சு. மாத்த முடியுமா? இந்த வண்டியில இருக்கிற கடைசி உயர் வரைக்கும் அவர் மாத்துவாரு. ஒரு நிமிஷம் இருங்க. வண்டியில இருக்கிற கிளட்ச் ஒயர் அறந்து போச்சா? உங்களுக்கு மாத்த தெரியுமா? முதல்ல வண்டி அக்கா கழட்டி கிளட்ச் எங்க இருக்குன்னு பாரு. கிளட்ச் இருந்தா உள்ள ஒயர் இருக்கும்ல, இதாண்டா அடிப்படை. போய் ஆடுற புடி. சார், பக்கத்துல இருக்க டீ கடையில போய் டீ சாப்பிட்டு வாங்க, அதுக்குள்ள ரிப்பேர் பண்ணி வைக்கிறோம். அவசரம் ஒண்ணும் இல்ல, நான் டிஃபனே சாப்பிட்டு வரேன். 6 அமர நல்லபடியா செய்து வைங்க. சரி. அம்மா, என்ன லதா? அம்மா, அண்ணன் ரிப்பேர் பண்றதுக்கு ஒரு ஸ்கூட்டர் வந்திருக்குமா? ஸ்கூட்டர் வந்துருச்சா? ஏடா அந்த பூசணிக்காயை சுத்திடுவான். யாருக்குமா? அண்ணனுக்கா? நீ வேற. ஸ்கூட்டருக்குடி. முதல்ல ரிப்பேருக்குன்னு ஸ்கூட்டர் வந்திருக்கு. உங்க அண்ணன் அதை பிரிச்சு போடுறதுக்கு முந்தையே சுத்திடுவோம். அப்புறம் எப்படி இருக்குமோ? போய் எடு. எதுக்கு தலையில தொங்க விட்டீங்க? தலைகீழ தொங்க விட்டாதானே எல்லா விஷயமும் கிளீனா தெரியுது. என்னங்க நம்ம பிள்ளைக்கு முதல்ல ரிப்பேருக்குன்னு ஸ்கூட்டர் வந்திருக்குது. நீங்க தான் என்ன பிடிக்காம சக்காலத்தை எடுத்துக்கிட்டு ஒரேடியா ஓடி போயிட்டீங்க. நம்ம பிள்ளையாவது ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஸ்கூட்டர் ஒடியா. அண்ணே, இந்த ஸ்கூட்டர் ரிப்பேர் செஞ்சு வர காசுல எனக்கு ஒரு வெள்ளி கொலுசு வாங்கி கொடுங்க. சும்மா இருடி. என் புள்ள முதல்ல சம்பாதிக்கிற காசுல நான் ஒரு லட்டு கம்மல் வாங்கி போட்டுக்கிறேன்னு வேண்டி இருக்கேன். லட்டு கம்மல் வேண்டிட்டீங்க? முதல்ல லட்டு வாங்க முடியுதான்னு பாருமா. ஏன்டா? நான் ஏரோப்ளேன் ரிப்பேர் பண்றேன். அந்த பூசணிக்காய் காசு வருதா பாரு. என்ன இவன் இப்படி சொல்றான்? இத முச்சந்தில உடைச்சு வேஸ்ட் பண்ண கூடாது. இதுதான் நம்ம வீட்டுல இன்னைக்கு கூட்டு, பொரியல், சாம்பார் எல்லாம். ஏன்பா வண்டி அர்ஜென்டா ஓடணும்னு சொன்னா பழைய சாமான் எல்லாம் போட்டு உக்காந்துக்கிறியா? எடைக்கு போறதெல்லாம் அப்புறமா வச்சு கூடாது. எங்க வண்டி? இதாங்க உங்க வண்டி. அட பாவிகளா, இதுதான் என் வண்டி. நான் எப்படி நம்புறது? இது உங்க வண்டி நம்பர் தானே? ஆமா. இதே டோக்கனா வச்சுங்க, நாளைக்கு வந்து டெலிவரி எடுத்துங்க. நாளைக்கு நீங்க வரும்போது வண்டியாவும் கிடைக்கலாம், இல்ல பேரிச்சம்பளமாவும் கிடைக்கலாம். நான் நாளைக்கு வரும்போது நடந்து வந்தாலும் வரலாம், இல்ல போலீஸ் ஜீப்ல வந்தாலும் வரலாம். கவலைப்படாதீங்க, போலீஸ் ஜீப்புக்கும் நாங்க கிளட்ச் ஒயர் மாத்திடுவோம். ஐயோ. அம்மா, என்னம்மா இந்த ரேடியோ எப்படி இருக்குமா? நல்லா இருக்கு. எதுக்கு உனக்கு புதுசா ரேடியோ? நாளைக்கு என் ஃப்ரெண்டு மேரிக்கு பிறந்த நாள், அவளுக்கு பிரசன்ட் பண்ணலான்னு வாங்கிட்டு வந்தேன். சரி பத்திரம். உங்க அண்ணன் கண்ணல பட்டுட போகுது. லதா, இந்த வந்துட்டுமா? கனவாச்சார புது ரேடியோ இருக்குது, பிரிக்காதீங்க. இப்பெல்லாம் புது ரேடியோல தான் வெடி வைக்கிறாங்களா? எதுக்கும் பிரிச்சு பாத்துறதுன்னு. வா மேரி, வா. புது ஸ்கூட்டில வந்து? ஆமா, இட்ஸ் a fine bike. எங்க நிறுத்திருக்க? வாசல்ல. ஐயோ, எங்க அண்ணன் வாசல்ல இருக்காரா? இல்லையே. அப்பா, தப்பிச்சது.
அநியாயம், புது வண்டி இப்படி அக்கா கழட்டி போட்டீங்களே. மதுராதரா, நாளைக்கு இந்த வண்டியில ஏதாவது ரிப்பேர் யாராவது வந்தா நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதனாலதான் கழட்டி எந்த பார்த்து எங்க இருக்குதுன்னு பாத்துட்டேன். வண்டியை இப்படி அக்கா பிரிச்சா. ஏண்டா அவங்களது புது வண்டியாச்சுடா, அக்கா பிரிச்சு. முதல்ல இதை பாரு, இவன் இப்படிதாங்க புதுசா ஒரு வண்டியை பார்க்க கூடாதுங்க, இப்படி பிரிச்சு பிரிச்சு பாத்துருவான். நீங்க தங்கச்சி கூட ஒரு 5 நிமிஷம் பேசுங்க, நான் வண்டி ரெடி பண்றேன். எங்க அண்ணன் பத்தி எனக்கு நல்லா தெரியும், கொஞ்ச நேரத்துல சரி பண்ணிடுவாரு. நீ உள்ளவா. இப்படி பிரிச்சீங்களே வர தெரியுமா? அதுக்குதான் நீ இருக்கிறல்ல, போய் ஸ்பேனர் எடுக்கணும். டேய், எல்லாத்தையும் மாட்டிட்டு கடைசி கனெக்ஷன் என்கிட்ட சொல்லணும். எங்க அண்ணன் கண்ணு ஒண்ணு பார்த்தா அது என்ன ஆகும்னு எனக்கு தெரியும். நீ சொல்றத பார்த்தா உங்க அண்ணன் தான் இதை செஞ்சாரா? அப்படி இல்ல மேரி, இப்ப ரிப்பேர் ஆன ஸ்கூட்டர் எங்க அண்ணன் கண்ண பட்டுச்சுல, அது சரி பண்ணிடுவாருன்னு சொன்னேன். டேய், இதை ஜாயின் பண்ணா வண்டி ஓடும்ல? ஆமா, இதை கடைசியா நான் ஜாயின் பண்றேன், அவங்கள போய் நீ கூப்பிடு. பாருங்க, வண்டி ரெடி ஆச்சு. ஏண்டா உன்னெல்லாம் என் சிஷியன் சொல்லுவேன், எனக்கு வெக்கமா இருக்குடா. வண்டி முழுக்க தான் நான் ரிப்பேர் பண்றேன், ஒரு சின்ன ஒயர் இத கூட உனக்கு கனெக்ஷன் கொடுத்துடல. என்னைக்கு நீ எல்லாம் மெக்கானிக்கா போறியோ? மேடம், வண்டி ரெடி. எதுக்கும் வண்டிய நீங்க ஒரு தடவை ஓட்டி காட்டுங்களேன். இன்னும் உங்களுக்கு என் மேல நம்பிக்கை வரல? எங்கடா சாவி? முன்னாடி. ஓ கரெக்ட், இதுக்கு முன்னாடி தான் இல்ல? ஏண்டா எதரா மாத்தி கனெக்ஷன் கொடுத்த? அது வந்து ஒயரை நீங்க. ஓஹோ, நான் சொன்ன ஒயரை நீ மாத்தி கொடுத்துட்டியா? சரி பண்ணு, நான் அதுக்குள்ள மேடத்துக்கு பில் ரெடி பண்றேன். இந்தாங்க பில். பணம் எப்ப கொடுக்கணும்? இப்படி நீங்க கேட்கும் போதே தெரியுது உங்ககிட்ட பணம் இல்லைன்னு. உங்களுக்கு எப்ப விருப்பமோ அப்ப கொடுங்க, எனக்கு சம்மதம் தான். எனக்கு சம்மதம் தான். ரிப்பேர் பண்ற மூஞ்சியா இது? சரி செய்யலப்பா, பாய் பாய். என்ன வாத்தியார, என்ன காட்டி கொடுக்க பாத்தீங்களா? இன்னைக்குதான் நீ எனக்கு அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணிருக்க. எழுதுங்க. ஏண்டா லவ் லெட்டர் எழுதுறதுலாம் ஓல்டு ஸ்டைல்ரா. உதவாங்க தைரியம் இருந்தா நேர்ல போய் ஐ லவ் யூன்னு சொல்லுங்க, அதுக்கும் தெம்பு இல்ல. ஓல்ட் இஸ் கோல்டு. எழுதுங்க தலைவரே, தைரியமா எழுதுங்க. புள்ளியாரப்பா, எதுக்கு ஏசுநாதரை போட்டுருவோம். அன்புள்ள மேரிக்கு. நம்ம கையெழுத்து எப்படி இருக்கு பாரு. அன்புள்ள மேரிக்குன்னு எழுதுறதுக்கு பதிலா அன்புள்ள மாரிக்குன்னு எழுதிருக்கீங்களே. ஐயோ, அப்புறம் ஆம்பளை கிட்ட இருந்து பதில் வர போதுறா. இதெல்லாம் வாணாம் தலைவரே, அன்புள்ள இவளேன்னு எழுதுங்க. கரெக்ட், அதான் பெட்ரு. நாளைக்கு எத்தனை அடிக்கடி பிரச்சனை வந்தாலும் நான் இல்ல நைட்ட நழுவிடலாம் பாரு. அன்புள்ள இவளே. மதியார கொடுங்க, நான் கொண்டு போய் கொடுத்துட்டு வரேன். நீ போறியா? சீதையை பார்க்க அனுமானம் அனுப்பிச்சுட்டால்தான் சிலோனே எரிஞ்சு போச்சு. இத யாருகிட்ட கொடுக்கறதுன்னா அங்க ஒரு அக்கா கூலிங் கிளாஸ் கண்ணாடி போட்டு உட்கார்ந்து இருக்குல்ல, அது கையில இந்த லெட்டர் கொண்டு கொடுத்துட்டு. அதுக்கு நீங்க என்ன கொடுப்பீங்க? நல்லா இருக்கு, வச்சுக்க. நாலாவா? விலைவாசிக்கிற இந்த காலத்துல நீங்க கொடுக்கற நாள்ல ஐஸ் வாங்க கூட பத்தாது. எவ்வளவுதான் வேணும்? அட்லீஸ்ட் ஒரு 5 ரூபாயாச்சும் கொடுங்க. என்கிட்ட இருக்கிறதே அதானே, வச்சுக்க. இந்த அக்கா எப்படி இருப்பாங்க சொல்லுங்க? அது சரி, தொழில சுத்தமா செய்யறேன். அந்த அக்கா கூலிங் கிளாஸ் கண்ணாடி போட்டுருப்பாங்க, பக்கத்துல இன்னொரு அக்கா இருப்பாங்க. கூலிங் கிளாஸ் போட்டிருக்க அக்கா கிட்ட நீ இதை கொடுக்குற. இந்த பொண்ணு சொல்லிதான் விலைவாசி ஏறினதே தெரியுது. உனக்கு ஒண்ணு தெரியுமா? என்ன? இந்த கண்ணாடியை போட்டா ரொம்ப ஜில்லுன்னு இருக்குடி. ஏண்டி, அதுல என்ன ஏர் கண்டிஷனா இருக்கு? போட்டுதான் பாரு. கொள்ளு.
ஆமா மேரி, நீ சொன்ன மாதிரி ஜில்லுன்னு தான் இருக்கு. அக்கா, ஒரு அண்ணன் இந்த லெட்டர் உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு. அன்புள்ள இவளே. அம்மா, என் மகளுக்கு காதல் கடுதாசியா? என்ன எழுதியிருக்கா? அன்புள்ள இவளே, என் உயிரே உனக்காக, நிலவே மலரே, உன்னை பார்த்தால் பசி தீரும், உன்னை நினைத்தாலே இனிக்கும், என் இதய கனி, என் இளமை ஊஞ்சல் ஆடுகிறது. ஆடு ஆடும் தொடப்ப கட்ட. தொடப்ப கட்ட கேட்டாங்களே. தென்றலே என்னை தொடு, டார்லிங் டார்லிங் டார்லிங், நீ தென்றல் தொடாத மலர், ஆண் பாவம் பொல்லாதது, நீ சரி என்று சொன்னால் எனக்கு மனைவி ரெடி ரெடி. நீ இல்லை என்றால் நான் சுவர் இல்லாத சித்திரம், சாட்டை இல்லாத பம்பரம், கம்மு நாட்டி செருப்பால் அடிக்கணும். அதெல்லாம் அதுல இருக்காத. நான் சொன்னேன் அவனை செருப்பால் அடிக்கணும்னு. என் கேள்விக்கு என்ன பதில்? இப்படிக்கு ரசிக பாத்தியாடா, பேர் கூட போட தைரியம் இல்லாத துப்பு கட்ட முண்டம் முண்டம். இவெல்லாம் ஒரு ஆம்பளை, இவனை என்ன செய்யலாம்? அவன் யாருன்னு கண்டுபிடிச்சு கட்டி வச்சு வைக்கணும். எழுதுற கைய ஒடிக்கணும். யாரோ யாருக்கோ எழுதிட்டு இப்படி ஏடா கூடமா மாட்டிக்கிட்டான். பாவம் அப்புராணி. இத போய் பெருசு பண்ணிட்டு விடுங்களேன். என்னங்க நீங்க சொந்த அண்ணன் நீங்களே இப்படி சொன்னா எப்படி? ஆமா அண்ணன் தான் இல்லங்களே. இப்போ நல்லா பாருங்க, அன்புள்ள இவளே எழுதிருக்கான். அந்த இவளை நீங்களா இருக்கக்கூடாது. ஐயோ இல்லண்ணே, அந்த பொண்ணு லெட்டர் என்கிட்ட தான் கொண்டு வந்து கொடுத்தா. நீ சின்ன பொண்ணுமா, இதெல்லாம் உனக்கு புரியாது. இப்போ வாசல்ல நீ உட்காந்துருக்க, நானும் உட்காந்துருக்கேன். அம்மா வராங்க, நானும் அம்மானு கூப்பிடுறேன், நீ அம்மானு கூப்பிடுற. நான் பெரியவன் தானே, பெரியம்மா தானே கூப்பிடணும். நான் அப்படி கூப்பிடலையே. ஏமா கரெக்ட் தானே? நல்லா யோசிச்சு பாத்துங்க. இது உங்களுக்கு தானே வந்திருக்கு. நீங்க படிச்சு பாருங்க, உங்களுக்கு புரியுங்க. ஏன்னா உனக்கு எல்லாம் குழப்பம் இருக்கு இல்லையே? நமக்கு இல்லப்பா. ஏங்க உங்களுக்கு? இந்த லெட்டர் எழுதினது யாருங்க? நான் கண்டுபிடிக்கிறேன். என்னடா பகல் கணக்கு கண்டுகிட்டு இருக்க? அண்ணனுக்கு அன்னைக்கு லவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அண்ணியா? யாருடா? நம்ம மேரிக்கும் பாண்டியனுக்கு லவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுக்கு நீ ஏன்டா கனவு கண்ற? அவங்க கனவு கண்டா பழசு, நான் கனவு கண்டா புதுசு, பெரிய புதுசு. ஆமா, நான் ஏன் உங்களை லவ் பண்றேன் தெரியுமா? தெரியலையே. சொன்னா கோச்சுக்க மாட்டீங்களா? உங்க அழகான திருட்டு மொழிதான். நான் ஏன் உன்னை லவ் பண்றேன் தெரியுமா? ஏன்? யாருமே லவ் பண்ணாத என்ன தைரியமா துணிஞ்சு நீ லவ் பண்ண பத்தியா? அந்த தைரியத்துக்காக என்னுடைய அழகையே உனக்கு தியாகம் பண்ணிட்டேன். ஆனாலும் உங்களுக்கு குறும்புதான். பதிலுக்கு நானும் குச்சிருவேன். அது அவ்வளவு நல்லா இருக்காது. நேத்து முளைச்ச சுண்டைக்கா நீ. என்ன தைரியம் இருந்தா என் மகனை காதலிப்ப? நான் சொல்றேன், இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்காது. இப்படி எல்லாம் நான் சொல்லுவேன் தானே நினைக்கிறீங்க? மேரிக்கண்ணு, நீதான் என் மருமக. அப்பா கிட்ட வந்து நீங்களே பொண்ணு கேளுங்க. அம்மா, எப்படியாவது ஃபாதர் கிட்ட கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்கிடுமா? ஆமா அத்தை, வாக்கு கொடுத்துட்டா மறவே மாட்டாரு. ஏமா பயப்படுறீங்க? எங்கடா பயந்த? இல்ல வேணாம்னு சொல்லிடுவாரோன்னு. ஏன் வேண்டாம்னு சொன்னா? என் பையனுக்கு என்ன குறைச்சல? வந்து ஜாதி. ஜாதி என்னடா ஜாதி? அவர் மட்டும் ஜாதிய பத்தி பேசட்டும். என்னமா சொல்லுவேன்? எல்லா ஜாதிக்காரனும் மனுஷன் தான். எல்லா மனுஷனும் என் பையன் ரிப்பேர் பண்ற மோட்டார் சைக்கிள் மாதிரி தான். மனுஷனுக்கு 2 கை இருக்கு, மோட்டார் சைக்கிளுக்கு ஹேண்டில் பார் இருக்கு. இதுக்கு 2 சக்கரம் இருக்கு, அவனுக்கு 2 கால் இருக்கு. இதுக்கு இன்ஜின் இருக்கு, அவனுக்கு இதே இருக்கு. அப்படின்னு பேசி அவர் கண்ணுல விரல விட்டு ஆட்டிட மாட்டேன். போங்க போங்க, இதே மூட போங்க. ஃபாதர் 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 ஃபாதர், இதோ ஃபாதர். ஃபாதர் அங்க என்ன இவ்வளவு அவசரமா வரீர்கள்? அவசரமாவா வந்தேன். என்ன சமாச்சாரம்? நல்லா இருக்கீங்களா ஃபாதர்? என்ன பாருங்க, எப்படி இருக்கேன்? நல்லா இருக்கீங்க ஃபாதர். வந்த விஷயத்த சொல்லுங்க. இந்த கல்யாணத்தை பத்தி. யாருக்கு? எனக்கு தான். உங்களுக்கு? நான் மாறிக்கிட்ட பேசிக்கிறேன். எந்த மாறிக்கிட்ட? மேரி, உங்க பொண்ணு. உங்க உடம்புக்கு என்ன? நல்லா தான் இருந்தேன், இப்பதான் ஒரு மாதிரியா இருக்கு. சீக்கிரம் போய் டாக்டர் பாருங்க. பாத்துறேன். டாக்டர் 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 இன்ஸ்பெக்டர் 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 இன்ஸ்பெக்டர்
கௌரி கல்யாண வைபோகமே மேரி கல்யாண வைபோகமே எங்க அண்ணன் கல்யாண வைபோகமே. நான் என்னமோ நினைச்சேன், நீ என்னடான்னா ஃபர்ஸ்ட் நைட் அதுவும் புடவையை கட்டிட்டு வந்து நிக்கிற. போங்க, எனக்கு வெக்கமா இருக்கு. இப்படி எல்லாம் வினோதமா ஆசைப்படுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இப்ப நான் என்ன வினோதமா ஆசைப்பட்டேன்? கிறிஸ்டின் பொண்ணாச்சே கவுன் போட்டு வரும்னு ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். நீ என்னடான்னா 16 முகத்துல புடவை சுத்தி வந்து நிக்கிற. அடடா, 16 பெற்று பெருவாழ் வாழ்க. என்னங்க ஆசீர்வாதம் பண்ணமா? ஐயோ, உங்க கால்ல விழுந்தேன்னு நினைச்சிட்டீங்களா? என் கால்ல என்னமோ தட்டுப்பட்ட மாதிரி இருந்துச்சு, அதான் வேணா உங்க கால்ல விழட்டுமா? வேணாம் வேணாம். இங்க எதுக்கு இன்னொரு புடவை வச்சிருக்காங்க? 12 மணிக்கு மேல இத மாத்திக்க சொன்னாங்க. அப்புறம் உங்களுக்கு ஒரு லுங்கி கூட கொடுத்திருக்கேன்னு சொன்னாங்களே. ஐயோ, நான் அப்பவே ரெடியா கட்டிட்டு வந்துட்டேன். மணி கிட்டத்தட்ட 12 போகுது, நீயே மாத்திக்க. எனக்கு ரொம்ப கூச்சமா இருக்குங்க. கூச்சமா இருக்கா? லைட் ஆஃப் பண்ணிட்டா? லைட் ஆஃப் பண்ண போறேன். லைட் ஆஃப் பண்ணிட்டேன். என்னடா வம்பா போச்சு? விஷயம் சீரியஸா போகுது. இதுக்கு மேல நமக்கே தாங்காதே. வணக்கமுங்க. வணக்கமுங்க. முங்க உங்களுக்கு என்ன வேணுமுங்க? புதுப்பட கேசட் என்னென்ன இருக்கு? மலர்ந்த மொட்டு, மலராத மொட்டு, மலர போற மொட்டு, எல்லா கேசட் இருக்குதுங்க. மலர்ந்து மலராத பாதி மட்டும் இருக்கா? பாதி மொட்டா? நான் கேள்விப்பட்டதே இல்லையே. அந்த பேர்ல அப்படி ஒரு படம் வந்திருக்கு. அதனால என்ன, ஆர்டர் பண்ணி அடுத்த வாரம் வாங்கி தரேன். இப்ப இருக்கிற கேசட்ல ஏதாவது ஒண்ணு எடுத்துட்டு போங்க. சரி, மலர்ந்த மொட்டு கேசட் 3 காப்பி கொடுங்க. ஒரு கேசட்டுக்கு ஒரு நாளைக்கு 10 ரூபாய் வாடகை, 3 கேசட்டுக்கு 30 ரூபாய். கேசட் கொடுங்க, பில்ல போடுங்க. ஐயோ, புது மெம்பர்னா 500 ரூபாய் அட்வான்ஸ் கட்டணும், சொல்ல மறந்துட்டேன். அவ்வளவு பணம் இப்ப கைவசம் இல்லையே. பரவாயில்லைங்க, உங்க அட்ரஸ் சொல்லுங்க, நான் நேர்லயே வந்து அட்வான்ஸ் வாங்கிக்கிறேன். அப்படியா? அப்ப 2 நாள் லீவ் போட்டு வாங்க. 2 நாள் இல்லைங்க, 3 நாள் லீவ் போட்டு வரேன். அட்ரஸ் சொல்லுங்க. ஜெகன் மோகினி, நெக்ஸ்ட் நம்பர் 10, விட்டலாச்சாரியா ரோடு, 2வது குறுக்கு தெரு. சென்னை 1 2? சென்னை இல்லைங்க, ஹைதராபாத் 1. ஹைதராபாத்தா? புது கேசட்ட ஓசியில போடி வந்து போயிட்டாலே குறுக்கு தெரு மோகினி. 67 68 69 70 71 72 73 74. சின்னப்பா, இனிமே என்னால உச்சி போட முடியாது, முட்டி கண்டு போச்சு. படுக்க போகும்போது 100 தடவை உட்கார்ந்து எந்திரிச்சா நல்லதுன்னு டாக்டர் சொல்லிருக்காரு. டாக்டர் ஒன்னதான் உடற்பயிற்சி பண்ண சொல்லிருக்காரு. என்னையா உசுர எடுக்கிற? உனக்கு உழைச்சு வச்சா நான் ஓடா தேஞ்சிரும் போல இருக்கு. அப்படி எல்லாம் சொல்லாதடா, எனக்கு பின்னால என் சொத்து பூரா உனக்கு தானே. இந்தியா டுடே இப்படி சொல்லி சொல்லியே என்ன ஏமாத்து. இப்படி உட்கார்ந்து எந்திரிச்சா உனக்கு முன்னாலே நான் போயிடுவேன். நேத்து இந்தியா நல்லா இருந்ததுன்றியா? இந்த கிண்டல் தானே வேண்டாங்கிறது. நம்ம கவர்மெண்ட்டுக்கு வரி கட்டுறோம், கார்பரேஷனுக்கு வரி கட்டுறோம். ராத்திரி நேரத்தில் நாம பயம் இல்லாம நடந்து போக முடியுதா? ஸ்ட்ரீட் லைட் ஒன்னு எரியுதான்னு பாருங்க. நீ ஒன்னும் பயப்படாத, நீ இருக்கிற நேரத்துக்கு இருட்டுல உன்னை யாரும் கண்டுபிடிக்க முடியாது. உன் பிரீப் கேஸ்ல லட்ச ரூபாய் பணம் வச்சிருக்கிறேன். இந்த விவரம் எவனுக்காவது தெரிஞ்சு நம்மள ஃபாலோ பண்ணிட்டே வந்து உன் தலையில டுமீல் டுமீல் டுமீல்னு 3 தடவை சுட்டுட்டு பணத்தை புடுங்கிட்டு இருட்டுல மறைஞ்சிட்டான்னா என்ன செய்யறது? ஏண்டா, இந்த நேரத்துல இப்படி ஒரு பயங்கரமான கற்பனை உனக்கு தேவையா? இருந்தாலும் நான் சேஃப்டியா இருந்துக்கிறேன். இந்த பொட்டிய புடி, இத பத்திரமா வீடு கொண்டாந்து சேரு. நீ வீட்டுக்குள்ள வந்த உடனே ஓட்டேந்து வாங்கிக்கிறேன். என்ன விட்டுட்டு நீ தனியா போயிட்டு இருக்கியா? இந்த மாதிரி நில்லு, இல்லைன்னா நானே உன்னை சுட்டு போடுவேன். அப்பா, வீடு வந்து சேர்ந்தாச்சு. மூச்சு வாங்குது, கொஞ்ச நேரம் உட்கார்ந்து போவோம். அம்மா, இனிமே டுமீல் சத்தம் கேட்காது. அப்பா, சார் என்னாச்சு? ஐயோ, யாரோ சுட்டாங்களே. டெஞ்சில குண்டு பாய்ச்சிருச்சு. அது சித்தப்பா,
என்ன உடம்புல ரத்தம் உனக்கு என்னாச்சு? யாரோ சுட்டாங்கடா. சுட்டுட்டாங்களா? உண்மையிலே நீ போயிட்டியா? அப்பா யோ என்ன அப்புறம் மாதிரி சேர்ந்து நானும் வர்றீங்க. யார் சுட்டது யார் போனது? அறிவட்டவன கல்லு மாதிரி உட்கார்ந்து செத்து தெரியலையா? இந்த மாதிரி கொட்டுது ரத்தம். உன் பக்கத்துல சிகப்பு பெயிண்ட் கொட்டி கிடக்குது. அதுல கைய வச்சுட்டு நீயே உடம்பு பூரா தடவிக்கிட்டு ஏன் கூச்சல் போட்டு ஊற கூட்டுற? அடே ஆமா, குண்டு பட்டிருந்தா சட்டையில தொலை போட்டிருக்குமே, நல்லா தானே இருக்கு. ஆனா துப்பாக்கி சத்தம் கேட்டுச்சுடா. ஆமாங்க, துப்பாக்கி சத்தம் கேட்டுதான் நாங்களும் ஓடி வந்தோம். சித்தப்பா, வெடி சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்துல இருந்தவங்க எல்லாம் ஓடி வந்திருக்காங்க. இந்த 10ஆம் நம்பர் வீட்டு கதவு மட்டும் சாத்தி இருக்கு. ஆனா மாடியில் லைட் எரியுது. இவ்வளவு கலவரம் நடந்திருக்கு. ஆனா இந்த வீட்டுல இருந்து மட்டும் யாரும் வெளியே வரல. கரெக்ட். இந்த வீட்டுல தான் துப்பாக்கி குண்டு வெடிச்சிருக்கு. நீ போய் கதவை தட்டு, யாராவது வர்றாங்களா பாரு. யூ ஆர் கரெக்ட் சித்தப்பா. பானு பூபாதி. ஹாய் டார்லிங். ஹாய் உச்சி, வந்துட்டியா? உனக்காக தான் காத்துட்டு இருந்தேன். எங்க சித்தப்பன் கோயிலுக்கு போயிருக்கான். வர்றதுக்கு இன்னும் 2 மணி நேரம் ஆகும். வா, அதுக்குள்ள அப்பா அம்மா விளையாடுவோம். கையெடுங்க. முதல்ல உங்க சித்தப்பா கிட்ட பேசி அவர் பேர்ல இருக்கிற வீடு, இந்த கேசட் கடை எல்லாத்தையும் உங்க பேருக்கு எழுத சொல்லுங்க. அப்புறமா இந்த தாத்தா பாட்டு விளையாட்டு விளையாடலாம். உச்சி கண்ணு, கொஞ்ச நாள் டைம் கொடு. எங்க சித்தப்பன் கிட்ட நைஸா பேசி என் பேருக்கு இந்த சொத்தெல்லாம் எழுதி வாங்கிக்கிறேன். என்னப்பா? ஐயோ, இவன் கோயிலுக்கு போயியா? எங்க சித்தப்பன் வந்துட்டா. மாடியில இருக்கிறியா? வந்துட்டேன். ஐயோ, மேல வேற வர போறேன். இப்ப நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ, மரத்துக்கு சேலை கட்டினாலும் தூக்கி பாப்பானே. நீ அரப்பாவோட கட்டிருக்க, ரொம்ப ஈஸியா போயிடும். அங்கே இரு, அங்கே இரு. சித்தப்பா, அங்கே இல்லைங்க. உடம்புல உங்களுக்கு 1000 வியாதி இருக்கு. மாடிப்படி நீங்க ஏறக்கூடாது. உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க, நானே எடுத்து நான் தாண்டா எடுக்கணும். சித்தப்பா, விபரீதம் நடந்துரும். அது எதுக்கு நடக்குது? உடம்பு விபரீதமாயி போயிடும் சொல்றேன். அத பத்தி நீ கவலைப்படாத. அட, வியாதிய பார்த்தா வியாபாரம் பண்ண முடியுமா? முக்கியமான கேசட்டுகள் தேவைப்படுது. அத வச்ச இடம் எனக்கு தான் தெரியும். நான் தான் எடுக்கணும். கொஞ்சம் விலகு. கிடைச்சிருச்சு. சித்தப்பா, சித்தப்பா, என்ன என்ன? கண்டிப்பா அந்த இடத்துல இருக்காது. என்னடா இது? நான் வச்சவன் எனக்கு தெரியாதா? அதுல இருக்காதுன்னு நீ எப்படி சொல்ற? சித்தப்பா, என்னடா வித்த காட்டுற? ஏண்டா, இது என்ன பொம்பளை தொப்புள் மாதிரி தெரியுது? அது தொப்புளேதான். சித்தப்பா, கொரியா அழகி டிப்புளோட தொப்புள் விளம்பர போஸ்ட் அவளை கவர்ச்சியா போட்டிருக்கான். கொரியா அழகியா? ஆமா. அவளை தொட்டு பாக்குறதுன்னா கொரியாவுக்குள்ள போகணும். அதுக்கேது நம்ம கிட்ட வசதி. அவ தொப்புல இங்கேயே தொட்டு பாத்துறேன். இருக்குது. என்னடா இது? பேப்பர் தொப்புல்ன்ற நெளியுது. அது சைனா பேப்பர், ஆயில் பிரிண்ட் அப்படித்தான் இருக்கும். அப்பா, நெளிய நெளிய தடவிட்டே இருக்கலாம் போல இருக்குது. ஐயோ, என்ன தொப்புளியாது? அரைச்சி கையெடு. சின்னப்பா, ஏன்டா கோச்சுக்கிற? எனக்கு இன்னொரு ஆசை வந்துருச்சுடா. இந்த வயசுல உனக்கு என்ன ஆசை? அவன் முகத்தையும் ஒரு தடவை தடவி பார்க்கணும். அந்த விளம்பர போஸ்டர் கொஞ்சம் வெளியேடு. எடுக்க முடியாது சித்தப்பா. ஏன்? போஸ்டர் பசைய தடவை செவுத்துல ஓட்டிருக்கேன். அட பாவி, கோந்த ஒட்டி போஸ்டர் கெடுத்துட்டியடா. என்கிட்ட கொடுத்தா ஆணி அடிச்சு தொங்க விட்டுருப்பனே. கல்யாண வயசுல இப்படி ஒரு அழகான பையனை வச்சுட்டு உனக்கு ஒரு ஆசையா? யார் அழகான பையன்? நீ கண்ணாடியில முகத்தையே பாக்குறது இல்லையா? சித்தப்பா, 60லும் ஆசை வரும். நீ அதையும் தாண்டிட்ட. அப்பா, சித்தப்பா தூக்க மாத்திரையை போட்டுட்டு பேக்ரவுண்ட் மியூசிக் கூட தூங்கிட்டு இருக்கான். இந்த கேசட்ல அகில உலக கவர்ச்சி சீன்கள் அத்தனை இருக்கு. இன்னைக்கு எல்லாத்தையும் மொத்தமா பாத்திர வேண்டியதான்ப்பா. அகில உலக கவர்ச்சி கண்ணிகளே, குறைஞ்ச ட்ரெஸ்ல நெஞ்ச நிமிந்து வாங்க. இங்கிலீஷ் படம்னா இங்கிலீஷ் படம் தான். என்னமா எடுக்கிறானுங்க? உஜாலா! விடமாட்டேன். சின்னப்பா, பேட்டிய விடுறா. உஜாலா, உன் புடவைய உருவாம விடமாட்டேன். உடம்பெல்லாம் ஒரே புல்லரிப்பு, ஏதோ ஒரு இடத்துல கிளுகிழுப்பு. கிளுகிழுப்பா? எந்த இடத்துல? சேலைய முழுசா உருவனதுக்கு அப்புறம் சொல்றேன். ஐயோ ஐயோ, துர்சாசனம் மாதிரி துயில உருவிட்டானே. அப்பா, யார் செஞ்ச புண்ணியமோ இன்னைக்கு ட்ரௌசரை போட்டேன். இல்லைன்னா என் கேஜி என்ன ஆகுறது? என்னங்க இது? சினிமாக்கு போலான்னு போய் சொல்லி ஹோட்டல் கூட்டிட்டு வந்துட்டீங்களே, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எனக்கு பசியா இருக்கு. பசியா இருந்தா பொறையும் டீயும் சாப்பிடுங்க, அடங்கிடும். சி லோ கிளாஸ். எனக்கு வயிற்று பசி இல்ல, வாரிவு பசி.
இப்ப நான் அசுர வேகத்தில் இருக்கிறேன். தெரியாதனமா வீடியோவில் ஒரு கசம் சாட்சியை பார்த்துட்டேன். அந்த படத்துல பார்த்த காட்சியை இப்ப நான் உன்னை வச்சு ஒத்திக பார்க்க போறேன். யூ கம் ஆன். இப்படி பேச உங்களுக்கு வெக்கமா இல்ல? இல்லவே இல்ல. வெக்கமானதெல்லாம் நான் விட்டு ரொம்ப நாள் ஆச்சு. உள்ளத்துல ஒரு உசுப்பல், உடம்பெல்லாம் பின்னிட்டு ஒரு வேகம். உன்னை தோரகா பண்ணாதான் அந்த வேகம் தீருமா? ஐயோ வேணாங்க, ஏதோ விபரீதம் நடந்துற போகுது. விபரீதம் நடக்காம இருக்கு. இந்தியா டுடேல எத்தனையோ வழிகள் இருக்கு. கம் ஆன் உச்சி. ரொம்ப பக்கத்துல விசில் சத்தம் கேக்குது. பின்ன நான் அடிச்சா கேட்காதா? என்ன சொல்றீங்க? அது சின்ன வயசுல நான் ஒரு விசில முழுங்கிட்டேன். அது தொண்டைக்குள்ளேயே நிக்குது. நான் உன்னை கிஸ் பண்ணும் போது அது விஸ் விஸ்னு அடிக்குது. நான்சென்ஸ். இந்தியா டுடேல எவன்டா கனவு தட்டுறவன்? ஏன்பா பகல்ல உனக்கு ஹோட்டல் ரூம்ல ஜாலி கேக்குதா? பாக்கெட்ல நிறைய சில்லறையா? யார் இந்த பட்லி? புதுக்குறாக்கியா? சார், நாங்க யாருன்னு தெரியாம அவசரப்பட்டு பேசாதீங்க. நாங்க 2 பேரும் இணை பிரியாத காதலர்கள். யா, மேற்கத்தி பாணியில கல்யாணத்துக்கு முந்தி ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிறதுக்காக ஹோட்டலுக்கு வந்தோம். வெஸ்டர்ன் ஸ்டைலா? யா யா. எத்தனை தடவை புரிஞ்சுக்கிட்டீங்க? ஒரே ஒரு தடவை. புரிஞ்சுக்க போற நேரத்துல பூசணிக்காய போட்டு உடைச்ச மாதிரி காரியத்தை கெடுத்து காதல் இதயங்களை உடைச்சிட்டீங்களே சார். கவலைப்படாதீங்க காதலர்களே, உங்க 2 பேரையும் லாக்அப்ல தள்ளி ஒன்னா சேர்த்து வைக்கிறேன். கம்பிக்கு பின்னால தள்ள போறீங்களா? நாங்க என்ன தப்பு பண்ணோம்? கல்யாணம் ஆகாத ஆணும் பெண்ணும் ஹோட்டல்ல ரூம் எடுத்து இப்படி தகாத செயலில் ஈடுபடுறது சட்டப்படி குற்றமாகும். கல்யாணம் நாங்க வீட்லயே தங்க மாட்டோமா? ஷட் அப். சரிங்க. உங்களை பிராத்தல் கேஸ்ல புக் பண்றேன். புக் பண்றீங்களா? என்ன இந்தியா டுடே இவ்வளவு மோசமா போச்சு? கல்யாணம் பண்ணிக்கு போற ஒரு ஜோடி ஹோட்டலுக்கு வரக்கூடாதா? சேம் சேம். இத நான் அசெம்பிளி வரைக்கும் கொண்டு போவேன். முதல்ல ஸ்டேஷனுக்கு வா, அப்புறம் நடக்க முடிஞ்சா அசெம்பிளி வரைக்கும் போகலாம். வாப்பா. பேர் என்ன மேன்? என்ன இந்த மேன்க்கு நல்ல மரியாதை குறைவா கூப்பிடாதீங்க. எனக்கு பிடிக்காது. நான் பிரபல வீடியோ கேமராமேன். ஒரு நாளைக்கு 1000 2000 சம்பாதிக்கிறவன் சார். சம்பாதிச்சு அவகிட்ட விட்டுருவேன். மரியாதையா பேர சொல்ற ராஸ்கல். என்னது சொல்லுடா ராஸ்கலா? இரு, எனக்கு தெரிஞ்ச ஒரு மந்திரி கிட்ட சொல்லி உன் உடுப்பு தொப்பி எல்லாம் புடுங்கிட்டு அரணா கைத்தோட ஓட விடுறேன். ஷட் அப் லேடி ஃபூல். இதையும் மந்திரி கிட்ட சொல்றேன். உனக்கு அரணா கயிறு தான். டேய், நீ எவங்கிட்ட வேணாலும் போய் சொல்றா. இப்ப மரியாதையா உன் பேரை சொல்லல, உன்னை வவ்வால் மாதிரி தலைகளா கட்டி தொங்க விட்டுறேன். ஜாக்கிரதை. ஐயோ, தொங்க விட்டுறாதீங்க சார். என் பேரை சொல்லிடுறேன். சின்னப்பா. அப்படி வாடா வழிக்கு. வணக்கம் சார். வாயா பபுல் நாயுடு, தபால் கொண்டு வந்திருக்கியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார், என் பொண்ண மூட்டூரும் போலான்னு வந்திருக்கேன் சார். யார் அவன் பொண்ணு? அத குஞ்சும் கிடைச்சா கருப்பு புள்ளி போட்ட மஞ்ச போடல, அதுதான் சார் என் பொண்ணு. அத்த போய் கிராக்கிங் நினைச்சுக்கின்னு பார்சல் பண்ணிட்டு வந்து இங்க கொண்டாந்து போட்டுக்கினீங்களா? அதோ நெருக்கமா குஞ்சு கிடக்குறானே, திருன்னு திருட்டு முடிச்சுக்கினு அவன் தான் அவளை கட்டிக்க போறவன். என்ன உங்க நைனா வருங்கால மாப்பிள்ளைய அவைவன்னு பேசுறாரு? இந்தியா டுடேல கலாச்சாரம் ரொம்ப கெட்டு போச்சு. சும்மா இருங்க. அந்த பஞ்சு முட்டாய் தலையை சும்மா இருக்க சொல்லு. இன்ஸ்பெக்டர் சார், என் மானம் மறுவாதிய காப்பாத்துங்க. இந்த ஒரு வாட்டி மன்னிச்சு விட்டுடுங்க. இனிமே இது மாதிரி நடக்காம நான் பாத்துக்கிறேன். ஓகே, 2 பேரும் இங்க வாங்க. இவர் முகத்துக்காக உங்களை விடுறேன். மறுபடியும் ஹோட்டல் ரூம்ல உங்களை ஒண்ணா பார்த்த. ஓ, குட் மார்னிங் பேங்க் தம்பி. குட் மார்னிங். இந்தியா டுடே எப்படி இருக்கு? ஸ்டெடியாவே இல்ல. எங்க வீட்டு போன் அவுட்டா பாடுற. ஒரு சின்ன போன் பண்ணிக்கலாம்னு வந்தேன். ஆமா, பானு வீட்ல இல்ல? இல்லையே, அவங்க காலைல 6 மணிக்கு வெளியே போயிட்டாங்க. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இல்ல, கவரேஜுக்கு போயிருப்பாங்க. கவரேஜ்? இப்பெல்லாம் அவங்க மாடலிங் போறது இல்லையே. நான் சொல்றது வேற கவரேஜ். புரியுதா? புரியலையே. இந்தியா டுடேல பொண்ணுங்க நினைச்சா சுலபமா சம்பாதிக்கிறதுக்கு எத்தனையோ வழிகள் இருக்கு. இருக்கலாம். பானு அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல. நீங்க தெரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதான். மாடலிங் சான்ஸ் போனதுக்கு அப்புறம் பானுவுக்கு வருமானமே அந்த கவரேஜில் தான். நீங்க வேணா செக்அப் பண்ணி பாருங்க. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலையில அந்த பொண்ணு வீட்டை விட்டு போனா லேட் நைட் தான் வீடு திரும்புவான். அப்படியா? இத்தனை நாள் இந்த விஷயம் எனக்கு தெரியாம போச்சு. கையில வெண்ணெய் வச்சுக்கிட்டு ஏன் நெய்க்கு அலையறீங்க? சார், நான் இப்ப நெய் கலைஞ்சேன். அப்ப வெண்ணெய்க்கு அலையறீங்களா? வெண்ணையும் இல்ல, தொன்னையும் இல்ல. தயவு செஞ்சு போனை பண்ணிட்டு இடத்த காலி பண்ணுங்க. ரொம்ப தேங்க்ஸ். இந்தியா டுடேல உங்க போனாவது ஒரு பொண்ணு பாப்போம். இதான் நான் பெத்த பொண்ணு. உன் பொண்ணா? நம்பவே முடியலையே. உன் பேர் என்னம்மா? உஜாலா. உஜாலா? சொட்டு நீளம். இந்த பேரை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்க. உங்க அண்ணன் மகன் சின்ன பாட்டி தானே? அவன் இவனை தோட்டுட்டான். என் சித்தப்பனுக்கு நான் தான் ஒரே வாரிசு. இந்த வீடு வீடியோ கடையெல்லாம் எனக்கு தான் சொல்லி என் பொண்ணை உசுப்பி விட்டுட்டான். என்ன காதலிக்கிறேன்னு சொன்னாரு. சரி, வீடு இருக்கு கடை இருக்குன்னு நானும் தலையாட்டிட்டேன். அப்புறம் கல்யாணம்னு சொன்னாரு. சரி, வீடு கீது கடை கீதுன்னு இது தலையாட்டிக்குது. வீட்டையும் கடையும் காட்டி இன்னும் என்னென்ன இளவெல்லாம் செஞ்சாயா? இவளை ஓட்டல இட்டுட்டு போயிருக்கான். டிஃபன் சாப்பிடவா? இல்லைங்க, உஜாலாவின்
என் உணர்ச்சிகளை உசுப்பி வர்றதுக்கு. வீடு கடை இருக்குன்னு இவளும் போயிட்டான். ஆமாங்க, என் பொண்ணு கற்பல உங்க பையன் சாப்பா குத்துறதுக்கு முந்தி நல்ல காலங்க போலீஸ் ரைடு வந்து இவங்க 2 பேரையும் அள்ளி போட்டுட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல குத்த வச்சுட்டாங்க. என் மானம் மறுவாதை எல்லாம் போச்சுங்க. அதுக்கு முன்னால உனக்கு இதெல்லாம் இருந்ததுன்ற. இன்னும் எண்ணி 8 நாளைக்குள்ள என் பொண்ணு கழுத்துல தாலி கட்டல அவனை கோர்ட்டுக்கு வீசுவேன். அவசரப்பட்டு கோர்ட்டுக்கு போகாத. இந்த பிரச்சனைக்கு கூடிய சீக்கிரம் ஒரு முடிவு எடுக்கிறேன். என்னடா நீயா சலிச்சுக்கிற? பின்ன என்ன சித்தப்பா, ஒவ்வொரு கல்யாணத்திலயும் மாப்பிள்ளை பையன் மேடையில வந்து ஜாமுன்னு உட்காரும் போது அந்த கோலத்துல நான் என்னைக்கு உட்காருன்னு ஒரே ஏக்கமா இருக்கு. எட்டாத பழத்துக்கு ஏன்டா கொட்டாய் விடுற? நாய் நரிக்கெல்லாம் எட்டுது, எனக்கு மட்டும் எட்டா போயிடுமா? இந்த மாதிரி சித்தப்பா, இனிமே உன்ன மாதிரி பிரம்மச்சாரியா என்னால வாழ முடியாது. இளமை தாகம் பொங்கி வழியுது. கல்யாணம் பண்ணிட்டு குடுமையா வாழ்றதா முடிவு பண்ணிட்டேன். தயவு செஞ்சு இந்த வீட்டையும் வீடியோ கடை என் பேர் கழுதி வை. அதுல ஒரு சிக்கல் இருக்குடா. என்ன சிக்கல் சொல்லு. ஒரு வாரம் ஆனாலும் பரவாயில்ல, உட்காந்து பிரிச்சிருவோம். நானும் பிரம்மச்சரியத்தை கைவிட்டான்டா. என்னது? கல்யாணம் பண்ணிக்க போறேன். எது? என்ன கட்டிக்க போற பொண்ணுக்கு என் சொத்து பூரா எழுதி வைக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். எது? வெத்தலை பாக்கு மாத்தியாச்சே. சித்தப்பா, இந்த அதிரடி செய்தி என்னால தாங்கிக்க முடியல. உன் சொத்துக்கு எனக்கு போட்டியா போட்டு அந்த பொண்ணு யாரு? அவ அட்ரஸ் கொடு, உண்டு இல்லன்னு பார்த்து வந்துடுறேன். நீ எங்கேயும் போக வேணாம். உன் வருங்கால சித்தி இங்கேயே இருக்கிறா. கூப்பிடுறேன் பாரு. மாமா, மணப்பெண்ண அழைச்சிட்டு வாங்க. வந்துட்டேன் மாப்பிள்ள. அஜிஜோ சித்தப்பா, இவளா உன் மனைவி? ஏண்டா அலற? இவதான் என் வருங்கால மனைவி. துப்பு கட்ட சித்தப்பா, இவ யார் தெரியுமா? என் காதலி. அதெல்லாம் பழைய கதைடா. இப்ப போய் உன் சித்தி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்க. என்ன இந்தியா டுடே இவ்வளவு கெட்டு போச்சு? ஏண்டி கட்டி புடிச்சு பாட்டு பாடி எனக்கு நீ உனக்கு நான் முடிவானதுக்கு அப்புறம் இது என்னடி உடல் துரோகம்? வீடு வாசலை பத்தி உங்க சித்தப்பா கிட்ட பேசுறேன்னு சொல்லி நீங்க என்ன ஏமாத்திட்டே வந்தீங்க. இப்போ வீடு கடையோட உங்க சித்தப்பாவே என்ன கடிச்சிட்டாரு. டபுள் ஹாப்பி. அதைய பாரு, மழையில் நனைஞ்ச குருவி மாதிரி. ஏண்டா வயசான ஆளுக்கு இந்த பொண்ணை கட்டி வைக்கிறேன்னு சொல்றீங்க, இது நியாயமாடா? வயசானாலும் அவர் வாக்குல சுத்தம் இருக்குது. என் மாப்பிள்ள ரொம்ப தங்கமான ஆளு. மக்களை கை நீட்டி பேசுறீ. ஏய் போஸ்ட், உன்னை விட இவருக்கு 10 வயசு கூடடா. அதனால என்ன? மறுபடியும் கை நீட்டி பேசுற. என் மாப்பிளைக்கு சொத்து சுகம் நிறைய இருக்குது. விட்டுட முடியுமா? மாமா, ஏமா முதல்ல உங்க மகனை எங்கேயாவது கொண்டு போய் தனியா வச்சிருங்க. இல்ல மூல முடுக்கல நின்னு என் மனசு கொலைக்க முயற்சி பண்ணுவாரு. நீ கவலையே படாத. நம்ம கல்யாணம் முடிஞ்ச உடனே பொட்டி படுக்கையை கொடுத்து வீடியோ கடைக்கு அனுப்பிச்சிடுறேன். ஏய் கிளசத்தப்பா, உன் நாடி நரம்பெல்லாம் சக்கரை அரிச்சிருச்சு. இந்த நிலைமையில ஒரு கல்யாணமா? அத பத்தி நீ கவலைப்படாதடா தம்பி. கூடிய சீக்கிரம் மலையாள தேசத்துக்கு போய் நாட்டு மருந்த சாப்பிட்டு நான் இழந்த இளமையெல்லாம் திருப்பி அள்ளிக்கிட்டு வர போறேன். அடுத்த மாசம் ஆவணி எண்ணி 10வது மாசத்துல உனக்கு ஒரு தம்பி பாப்பா, எனக்கு ஒரு வாரிசு பிறக்க போறான். கிழவ முதலிரவு முடிச்சிட்டு தான் பாக்குறதுல மாத்திருக்கான். ஏய் சித்தப்பா, என் வாழ்க்கையில் நீ ரொம்ப விளையாடிட்ட. உன்னை நான் சும்மா விட மாட்டேன். சார் கொஞ்சம் நியூஸ் பேப்பர் மடக்குறீங்களா? கோர்ட் ஆரம்பிக்க போகுது. பின்ன இங்க என்ன ஜல்லிக்கட்டு ஆரம்பிப்பாங்க? உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க. கண்டிப்பா பாத்துருக்கலாமே. இந்த மெட்ராஸ் சிட்டில நான் கலந்துக்காத விசேஷமே இருக்காது. அவ்வளவு பிஸியான ஆளு இந்த கோர்ட்ல வந்து உட்கார்ந்து நேரத்தை ஏன் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? கொலைகேஸ்ல மாட்டிட்டு அந்த உட்கார்ந்திருக்க பானு நம்ம பக்கத்து வீடு ஒரு ஆர்வ கோளாறு. என்ன நடக்குதுன்னு பார்த்து போலான்னு வந்தேன். அப்போ நீங்க எங்களோட ரொம்ப நெருங்கிட்டீங்க. வாய் நாறுது, கொஞ்சம் தள்ளி உட்காருங்க. சைலன்ஸ், சைலன்ஸ். 5 ரூபாய் 10 ரூபாய், 5 ரூபாய் 10 ரூபாய், 5 ரூபாய் 10 ரூபாய். சொல்ல போனாங்க, ஒருத்தர வாங்கயா, சொன்ன கேளுங்கயா. ஏன் தள்ளி போய் டீட்டில போங்கயா. சொன்ன கேளு, போப்பா அப்படி. உனக்கு 10 ரூபாய் கொடு, நீ 10 ரூபாய் டீட்டில போப்பா, போங்கயா. சார், ஏய் செட் அப். ஏதாவது பேசுனா உன்னை உள்ள தள்ளிடுவேன். போயா. யார் நீ? நான்சென்ஸ். நான் இன்ஸ்பெக்டர். புதுசா ஈத்திரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்கேன். நான் இழிச்ச வாயன் தான். ஆனா இத நம்புற அளவுக்கு இழிச்ச வாயன் இல்ல. கான்ஸ்டபிள் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இன்ஸ்பெக்டரா? யாருகிட்ட ரீல் விடுற? இங்க பிளாக் டிக்கெட் விக்கிறவங்கள்ட்ட யாரோ ஒரு கான்ஸ்டபிள் லஞ்சம் வாங்குறதா கேள்விப்பட்டேன். அதை கண்டுபிடிக்கத்தான் நான் கான்ஸ்டபிள் வேஷத்துல வந்திருக்கேன். அது நீ தானே? இல்ல சார், நான் ஈவன் போலீஸ் ஸ்டேஷன்ல கான்ஸ்டபிளா இருக்கேன் சார். உங்களை மாதிரி கடமை வீரனை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன் சார். என்னமோ சொல்லுவாங்களே, glad to meet you sir. கையடியா தள்ளிட்டடியா? எஸ் சார். ஹோட்டல் காபி சாப்பிடலாம் வா. அது அவ்வளவு நல்லா இருக்கா சார்? வாயா. பெரியவங்க நீங்க. உனக்கு பெர்மிஷன் வேணுமா வேணாமா? வேணும் சார். அப்ப வா. தங்கமான மனசு. செட்டு பரவாயில்ல சார். உட்காரியா. என்ன சாப்பிடுற?
காப்பி மட்டும் போதும் சார். நோ 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 நோ, கூச்சப்படக்கூடாது. அது நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கே ஒத்து வராது. லஞ்சம் வாங்கும் போது கூச்சப்படுறான் இல்ல. அதே மாதிரி உனக்கு என்ன வேணுமோ வாங்கி சாப்பிடு. யோ யோ, ஏன் அழற? இது அழுகை இல்ல சார், ஆனந்த கண்ணீர். இது வரைக்கும் எந்த இன்ஸ்பெக்டரும் என்னை எதிரில் உட்கார கூட சொன்னதில்லை. ஆனா நீங்க உங்க குணத்துக்கு நீங்க ஐஜியாவே ஆகலாம் சார். ஐஜி போஸ்ட் தரம் தான் சொன்னாங்க. அடுத்த வாரம் வந்தாலும் வரலாம், எப்ப வேணாலும் வரலாம் சார். நீ போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் இருதயநாத். இப்ப என்ன சார் சாப்பிடுறீங்க? உங்க ஹோட்டல்ல என்னென்ன ஐட்டம் இருக்கோ அத்தனையில 2 பிளேட் கொண்டு வா. சரி சார். நான் அந்த ஏரியாவுக்கு புதுசா வந்திருக்கேன்ல, அதான் தடுமாறுறான். யோ, தட்ட ரொம்ப நக்காதையா, ஹோட்டல் வந்துற போகுது. வேற என்ன சார் வேணும்? இந்தாப்பா, இப்ப நாங்க சாப்பிட்ட ஐட்டத்துல எல்லாத்துலயும் 2 பொட்டணம் பார்சல் கொண்டு வா. சரிங்க சார். இது யாருக்கு சார்? உங்க வீட்டுக்கு தையா, அவங்க சாப்பிடட்டும். சார், உங்களை மாதிரி ஒரு ஆள் இந்த நாட்டுக்கு மந்திரியா வந்தா இந்த நாடு ரொம்ப நல்லா இருக்கும் சார். நல்லா தான் இருக்கும், மக்களுக்கு கொடுத்து வைக்கல. சரி விடு. இந்தாங்க சார் பார்சல். ஸ்பெஷல் காப்பி எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு சார். சார், என் குழந்தையாவுக்கு கோழி பிரியாணினா ரொம்ப பிடிக்கும். அவளுக்கும் 2 பிளேட். 2 4 வாங்கிக்கியா? ஐயா சொல்லிட்டாரு, கோழி பிரியாணி 4 பிளேட் பார்சல். கான்ஸ்டபிள், நான் கடை வரைக்கும் போய் சீரடி தீப்பெட்டி வாங்கிட்டு தரேன். நான் வாங்கிட்டு வரேன் சார். அவங்கவுங்க வேலையை அவங்க தான் செய்யணும். நீ என்ன செய்யற? இந்த தொப்பியும் ஸ்டிக்கும் பாத்துக்கிற. நான் வரட்டுமா? பெத்த பிள்ளை மாதிரி பாத்துக்கிறேன் சார். பெத்தவளையோ வளர்த்தவளையோ கொஞ்ச நேரத்துல தெரியும். சிங்கி சக்கா. இந்தாங்க சார் பார்சல். கொண்டாயா. இந்தாங்க சார் பில்லு. பில்லா? அது இன்ஸ்பெக்டர் ஐயாட்ட கொடு. இன்ஸ்பெக்டரா? அவனா? 13 தடவை பிக் பாக்கெட் கேஸ்ல ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன். இத உங்ககிட்ட கொடுக்க சொல்லிட்டு அவன் கம்பி நீட்டிட்டான். எவ்வளவுயா பில்லு? 130 ரூபாய். 130 ரூபாயா? இன்ஸ்பெக்டர் ஐயா, இன்ஸ்பெக்டர் ஐயா, தள்ளியா கம்பக்கட்டுல கம்ப வச்சு. இன்ஸ்பெக்டர் ஐயா, என் பொண்ணை எவனை கடத்திக்கிட்டு போயிட்டான். திருப்பி அனுப்பணும்னா 10,000 ரூபாய் பணம் கட்டி எனக்கு மிரட்டல் கட்டளை எழுதியிருக்கிறான். கவனிங்க. ஏன் உன்னை பார்த்தா பிளாட்பாரத்துல கைரேகை பாக்குற மாதிரி இருக்கு. உங்ககிட்ட ஏதியா 10,000 ரூபாய்? பிட் பாயிண்ட் அடிக்கிறவன்னு சொல்லாம விட்டியே. ஏயோ, இந்த லட்சாதிபதி பாரிவளால பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்டுட்டு இல்ல, உன்னை பின்னாடி கவனிக்கிறேன். என்ன சார், போட்டிருக்க கோட்ல இவ்வளவு கிழிசல் இருக்கு, லட்சாதிபதினு சொல்றீங்க? அதே ஜமக்காலத்துல வடிகட்டின கஞ்சன்னு ஊருக்குள்ள என்ன பத்தி ரொம்ப பெருமையா பேசிக்கிறாங்க. அவங்க மனசு புண்படக்கூடாது பாருங்க, அதனாலதான் அங்கங்க அப்படி அப்படி. உமக்கு ஒரு பொண்ணு தானே? கருவேப்பிலை கொத்து மாதிரி ஒண்ணு வச்சிருக்கிறேன். அதை எப்படி நீங்க கண்டுபிடிச்சீங்க? நீங்களே கஞ்சன், குழந்தைகளை மட்டும் தாராளமாக பத்து வச்சிருக்க போறீங்க. நீங்க சொல்லுங்க பாரு. சார், போலீஸுக்கு தகவல் கொடுத்தா என்ன கொலை பண்ணிவிடுவேன்னு மிரட்டி லெட்டர் எழுதியிருக்கிறான் சார். சார், இந்தாங்க சார் அந்த லெட்டர். சார், 10,000 ரூபாய் பணம் இந்தாங்க சார். சார், என் பொண்ணுடைய போட்டோ இதான் சார். நிம்மதியா வீட்டுக்கு போங்க, பொண்ணு பத்திரமா வந்து சேருவா. பொண்ணு மட்டுமா? அப்படின்னா நானே 10,000 கொடுத்து கூட்டிட்டு வந்திருப்பேனே. நீங்க எதுக்கு சார்? பொண்ணு வரும், 10,000 ரூபாய்